இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். எபிரேய நிருபத்தை இந்த சத்திய நேர நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் 10 அதிகாரங்களை பார்த்திருக்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலே நாம் எங்கே ஆரம்பித்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தார். அந்த உட்கார்ந்ததினாலே என்னெல்லாம் நமக்கு கிடைத்தது என்று ஆரம்பித்தோம். ஏனென்றால் இந்த எபிரேய நிருபத்தினுடைய கரு எங்கே இருக்கிறது என்றால், நாம் இன்று பார்க்க போகிற இந்த 11ஆம் அதிகாரத்தை அடுத்த 12ஆம் அதிகாரத்தின் முடிவிலே பார்க்கிறோம். 28ஆம் வசனம் தான் என்னுடைய கரு. கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அப்போ அந்த கிருபையை பற்றி கொள்ள கடவோன்னுங்கிறத படிக்கணும்னு நம்ம எடுக்கும்போது 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆகையால்னு ஆரம்பிக்குது. 11ஆம் அதிகாரம் விசுவாசமானது அப்படின்னு ஆரம்பிக்கிறது. எனவே 10ஆம் அதிகாரத்தை படித்தால் இப்படி இருக்கேன்னு ஆரம்பிக்கிறது. திரும்ப நம்ம பார்க்கும்போது 9ஆம் அதிகாரத்தில் அன்றியும்னு ஆரம்பிக்கு. அப்போ முன்னாடின்னு தான் வர வேண்டியிருக்கு. 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் மேற்சொல்லியவைகளில் அப்படின்னு வருது. 7ஆம் அதிகாரத்தில் இந்தேண்டு ஆரம்பிக்குது. 6ஆம் அதிகாரத்தில் ஆகையால் அப்படின்னு ஆரம்பிக்குது. 5ஆம் அதிகாரத்தில் அன்றியும். 4ஆம் அதிகாரத்தில் ஆனபடியினாலே. நீங்கள் 3ஆம் அதிகாரத்தை பார்ப்பீர்கள் என்றால் இப்படி இருக்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆகையால். அப்போ இந்த அதிகாரத்தை, இந்த புஸ்தகத்தை நாம் படிக்கும் போதெல்லாம் மைண்டில் கொண்டு வர வேண்டியதுன்னா, இது ஒரு செய்தி. கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, 1ஆம் அதிகாரத்தில் அவர் உட்கார்ந்தார். பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக அவர் அப்படியே உட்கார்ந்தார். எல்லாத்தையும் சுத்திகரிப்பெல்லாம் உண்டு பண்ணி உட்கார்ந்துட்டார். ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கிறது? 2ஆம் அதிகாரத்தில் அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார். அந்த பிசாசுக்கு கை கொடுக்கல, அவனுக்கு மீட்பின் திட்டமே கிடையாது, நமக்கு கை கொடுத்தார். 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தபோது நாமே அவருடைய வீடாக இருக்கிறோம். 4ஆம் அதிகாரத்திலே அந்த இளைப்பாறுதலிலே நாம் பிரவேசிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்திலே நாம் வரும்போது என்ன பார்த்தோம் என்றால், நித்திய ரட்சிப்பு நமக்கு கிடைத்தது. நித்திய ரட்சிப்பு. 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சகல ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துவின் வழியாக நமக்கு தருகிறார் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, 7ஆம் அதிகாரத்தை நாம் படித்தபோது ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்கிறது, சேஞ்ச். 8ஆம் அதிகாரத்திலே நாம் நிற்பது, இப்பொழுது நமக்கு நடைமுறையிலே இருப்பது ஒரு புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை க்ளோஸ் ஆகிட்டு அப்படின்னு தெளிவாக படித்தோம். ஒருவேளை இந்த சத்தியங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் யூடியூப்பில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும் உங்களுக்கு. ஜெட்டிகே டிவி அடித்து பார்த்து இந்த மாதிரி முதலூர் சி சுதாகரன் நீங்கள் அடித்து பார்த்தீங்கனாலே அவ்வளோ செய்தியும் வரிசையாக கிடைக்கும். ஏற்கனவே கலாத்தியர் 6 அதிகாரமும் பேசியிருக்கிறோம். சுவிசேஷம் என்பது என்ன செய்கிறது நம்மளை என்று. அதேபோல் 1 பேதுரு நாம் படித்தோம், தேவனுடைய மெய்யான கிருபை என்ன அப்படின்ட்டு. அதேபோல் எபிரேயரைப்பும் படிக்கிறோம், அதாவது கிருபையை பற்றி கொள்ளுவதல் என்றால் என்ன என்று. ஸோ இந்த 8 அதிகாரத்துலேயும் நம்ம படித்தோம். 9ஆம் அதிகாரத்தை ஒரே தரம், 10ஆம் அதிகாரம் ஒரே பலி நம்மளை பூரணப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய கண்கள் தான் திறக்கப்படணும் அப்படின்ட்டு தெளிவாக படித்தோம். இப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 10ஆம் அதிகாரம் கடைசியில் வரும்போது கடந்த வாரம் பார்த்தோம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படி சொல்கிறார். ஸோ அதனால் ஃபெய்த் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லி 11ஆம் அதிகாரம் முழுவதும் பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே. அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும்னா அப்படி தான் கொடுக்கணும். ஆங்கில வேதாவும் அப்படி தான் இருக்கும். பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே. நம்முடைய தமிழ் வேதாகமும் கூட எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே. பழைய ஏற்பாடை அப்படியே ஒரு ஃபெய்த் கண்ணாடி போட்டு அவர் படிக்கிறதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இதை படிக்க போகிறோம். நம்முடைய விசுவாசம் இந்த நாளிலே ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே அதை பில்டப் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லாரை விட பெரியவர் என்பதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் ஆபிரகாமை விட பெரியவர், யாக்கோவை விட பெரியவர், மோசேயை விட பெரியவர், யோனாவை காட்டிலும் பெரியவர், சாலமோனை காட்டிலும் பெரியவர், தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர். அப்படி எல்லாமே அவர் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து தான் தேவதூர்களை விட பெரியவர் அப்படின்னு தான் அந்த 1ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் எபிரேயர். இப்போ
அவங்க எல்லாருமே இந்த ஃபெய்த்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லி ஃபெய்த்தை அவர் டெப்ட் பண்ணுறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துலேருந்து 10ஆம் அதிகாரம் வரை கொண்டு வந்துட்டார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிராயச்சித்த பலினாலே கிடைத்த காரியங்களை சொல்லி இதை நீங்கள் நம்ப வேண்டும், இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லி விசுவாசம்னா என்னன்னு சொல்கிறார். விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதவளின் நிச்சயமாக இருக்குது. பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் வசனம் சொல்லுது இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், நான் அதை நம்புகிறேன். அது மாத்திரமில்லை, 3ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசத்தினாலே நம்முடைய முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். 2ஆம் வசனத்தில் அப்படி சொல்லிட்டு 3ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே என்ன நடந்துச்சு அப்படின்னா, சொன்ன உடனே வார்த்தையினாலே சிருஷ்டிக்கப்பட்டது. இதெல்லாம் படிக்கும்போது நீங்கள் நல்ல இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை அறியணும். பேசினாலே அங்கே கிரியேட் ஆகும். அதனால தான் உங்கள் பிள்ளைகளெல்லாம் மேலே கையை வச்சு நீங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லாரும் பாருங்கள், பிள்ளைகள் மேலே கையை வச்சு ஆசீர்வதிப்பாங்க. என்ன பேசுகிறாங்களோ அது நடக்கும். இப்போ விசுவாசத்தினாலே ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கார். சரியா? இந்த 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஒரு மினி பைபிளாகவே பார்க்கலாம். அதில் இடையில ஒரு காரியத்தை சொல்கிறார். 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஸோ இதில் எல்லாருடைய விசுவாசத்தையும் அவர் வகைப்படுத்துகிறார். ஆபேலின் விசுவாசம், ஏனோக்கின் விசுவாசம், நோவாவின் விசுவாசம், ஆபிரகாமின் விசுவாசம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்படி வரிசையாக சொல்கிறார். ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு காரியத்தை பிக்கப் பண்ணி அதை பற்றி அவர் பேசுகிறார். நீங்கள் நோவா அப்படின்னா அவன் என்ன செஞ்சான்னா அவன் நீதிக்கு சுதந்திரவாளி ஆகிட்டான். ஆபிரகாம் எங்கே போகிறான்டே தெரியாது, ஆனால் நம்பி போனான். சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி, ஸோ வாக்குத்தத்தம் பண்ணதை விட வாக்கு பண்ணினவர் பெரியவர் என்பதை நினச்சி அவள் முன்னேறினார் அப்படின்லாம் நம்ம இதில் படிக்கிறோம். ஸோ அது மாத்திரமில்லை, ஆபிரகாமின் ஈசாக்கும் பலியிடுற காரியங்களை அவர் பேசுகிறார். அது எல்லாமே எப்பா என் பையனை ஒரு நாளில் இந்த கல்வாரியில் கொடுக்க போகிறேன்ப்பா, அதுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இதுன்னு அவர் அங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறார். அதை தான் பின்னாளில் இயேசுகிறது சொல்லுவார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில், ஆபிரகாம் என் நாளை கண்டான், கண்டு களி கூர்ந்தான். அப்படி எல்லாமே அந்த முன்னோட்டத்திலே அது நடத்தப்படுகிறது. அதே போல் யோசேப்பு, மோசே, எல்லாத்தையுமே ஒரு சின்ன பாயிண்ட்டை மட்டும் எடுத்து அவர் விளக்குறார். அவங்க லைஃப்பில் நடந்ததில் ஒரு சின்ன காரியம், அந்த ஃபெய்த் சம்மந்தப்பட்டதை என்ன செய்கிறார், எடுக்கிறார். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை முடிவில் சொல்கிறார். 39 இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவராட்ட ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஆபிரகாமினுடைய காரியங்கள் எல்லாமே அவனை ஆசீர்வதிப்பேனார். உடனடியாக என்ன நடந்துச்சுன்னா ஈசாக்கு பிறந்தான். ஆனால் அதுக்கு பிறகு அவன் உயிரோடு இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் சொன்னது நிறைவேறி இருக்கிறது. ஈசாக்கு பிறந்தான், அது இன்ஸ்டன்ட் பிளெஸ்ஸிங். அடுத்தாப்புல கிறிஸ்து அந்த சந்ததியிலே பிறந்தார், செகண்ட் பிளெஸ்ஸிங். தேர்டு பார்த்தீங்கன்னா நாம் எல்லாரும் விசுவாசத்திலே ஆபிரகாமுக்கு பிள்ளையாக இருக்கிறோம். ஸோ எக்ஸலண்ட் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதங்கள். ஏனென்றால் அவர் நித்திய ஆண்டவர், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற ஆண்டவர், ஒரு மாறாத ஆண்டவர். ஸோ பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னா அது அப்படியே எழுத்தின்படி வார்த்தைக்கு வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். ஈசாக்கு பிறந்தான், கிறிஸ்து பிறந்தார், நாம் எல்லாரும் விசுவாசத்திலே ஆபிரகாமுக்கு பிள்ளை. எக்ஸலண்ட்.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இன்னும் ஜீவன் உள்ளது என்பது இதெல்லாம் ப்ரூஃப். இதுதான் விசுவாசம். விசுவாசத்தினாலே அவர்கள் இவ்வளவு காரியங்களை செய்தாலும் அவர் கிறிஸ்துவை பார்க்கல, நம்மளை பார்க்கல. ஆனால் இதில் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா, அவர்கள் 40ஆம் வசனம், நம்மை இல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 12:1 என்ன ஆரம்பிச்சிருந்தாருன்னா, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி இருக்கிற நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். பயங்கரமான ஒரு வசனம். சிலுவை சிங்காசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இப்போ தான் அந்த கன்க்ளூஷனுக்கு வராரு. 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், அப்படி 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை பற்றி எழுதி, அதனால் சோர்ந்து போகாதீர்கள், அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுங்கள். அவர் நம்முடைய பாவத்தை சுமந்தார், அதனால் நீ பாரத்தை வச்சுக்கிடாது. அவர் உன்னுடைய துக்கங்களை சுமந்தார், அதனால் பாவத்தையும் பாரத்தையும் நாம் அகற்றி அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வசனம் நல்லா போட்டிருக்கு. பாவத்தையும் தள்ளிவிட்டு. ஏன் நம்ம சுமக்கக்கூடாது? அவர் சுமந்துட்டார். ஏன் கவலையை சுமக்கக்கூடாது? அவர் சுமந்துட்டார். இந்த தாட்டை நமக்குள்ளே வரணும். இப்படி வர 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 அதை நம்ம ஓவர் கம் பண்ணி அவரையே நாம் நினைத்து கொள்வோம். சிலுவையை நமக்காக அவர் சகித்தார். பிரியமானவர்களே, விசுவாச பட்டியலை நாம் பார்த்து அதையும் தாண்டி ஒரு மகத்தான காரியம் நமக்கு முன்னாலே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒப்பற்ற ஒரு வாழ்க்கை. அவரையே நினைத்து கொள்ளுங்கள், அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இதான் பேலன்ஸ் டீச்சிங். அந்த பழைய ஏற்பாட்டில் இல்லை, அதை இழுத்து அப்படி புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் அப்படி ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாரு. பார்த்தீங்களா? பை ஃபெய்த், பை ஃபெய்த், பை ஃபெய்த், பை ஃபெய்த் சொல்லி சொல்லி இப்போ நீங்கள் அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, கிறிஸ்து மூலமாக தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறது. ஸோ அந்த விசுவாசம் இப்போ நமக்கு இயேசு கிறிஸ்து மேலே தான் இருக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படிக்கும்போது கஷ்டப்பட்டவங்க எவ்வளோக்குள்ள அவங்க வேதனைப்பட்டாங்க எல்லாமே இதில் நம்ம எழுதியிருக்கு. இப்போ நமக்கு இந்த ட்ரூத், சத்தியம் என்ன அப்படின்னா, முதலாவது உங்கள் மைண்டில் வர வேண்டியது, நான் இயேசுவை நினைக்கும் போது அல்லது இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானார் என்று நான் நினைக்கும் போது நான் நீதிமானாய் மாற்றப்படுகிறேன், நான் பரிசுத்தமானாய் மாற்றப்படுகிறேன். அதே மாதிரி தான் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரனும், அதே மாதிரி தான் எங்கள் கமிட்டி மெம்பரும், அதே மாதிரி தான் எங்கள் குருவானவரும். அவர் அப்போ நீதிமான். அப்போ யாரையும் நம்ம அற்பமாக எண்ண மாட்டோம். அவரும் ஒரு தேவ பிள்ளை, அவரும் தேவ சாயலில் படைக்கப்பட்டார். இந்த திங்கிங் வரணும் நமக்குள்ள. முதல்ல இந்த சத்தியத்தை அறியும் போது விசுவாசம் இதை செய்ய வைக்கிறது. ஸோ நான் எப்படி நீதிமானோ, நான் எப்படி நோயற்ற ஒரு வாழ்வை ஆண்டவர் எனக்கு தருகிறார், அதே போல் பிறருக்கும் அதை நான் கொடுக்க வேண்டும். நான் சுகமானேன், நான் அடக்கி வைக்க முடியாதே. இயேசுங்கிற நாமத்தினால ஒரு அற்புதம் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லி இந்த விசுவாசத்தை நாம் கடத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இதை நமக்குள்ளே துவக்கினவர் இந்த வாழ்நாள் முழுதும் அதை முடிக்க வல்லவராக இருக்கிறார். எனவே நாம் பிறருக்கு இந்த ஃபோக்கஸை காமிக்கணும். அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம், பிறருக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். ஆபிரகாம் பிறருக்கு தான் ஆசீர்வாதமாக இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அநேகரை விசுவாசத்தினாலே 200 வருஷத்துக்கு முன்னாடி 2000 பேர் உட்கார்ற மாதிரி பெரிய ஆலயம் அவங்க ஒரு விசுவாசத்தில் கட்டினாங்களே, கார் பார்க்கிங்கோட. இன்னைக்கு காரே கண்டுபிடிக்கல. கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
நாமளும் இதே மாதிரி விசுவாசத்திலே செயல்பட அழைக்கப்படுகிறோம். அதனால் சர்ச்சுக்கெலாம் ஆலயம் கட்டி கொடுக்கும்போது ஒரு கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரி அவங்க கொஞ்ச நாள் கழித்து இப்போ ஒரு 50 வருஷம் கழித்து இடித்து ஆல்ட்ரையோ அல்லது பில்டிங்கை என்லார்ஜ் பண்ணுற கட்டுற மாதிரி இடம் வாங்கி கொடுங்க. இல்லை எங்களுக்கு 5 சென்ட் 10 சென்ட் போகுதுன்னா அவங்களோட விசுவாசம் வந்து குறுகியதாக தான் இருக்கும். பழைய மிஷினரிஸை நம்ம பார்க்கும்போது உங்கள் லைஃப்பில் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். பிறருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். நாமும் அப்படி வாழ அழைக்கப்படுகிறோம். உங்கள் ஊரில் இன்னும் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலை இடித்து கட்டாமல் இருந்தால் அது உங்கள் மேலே தான் அந்த பொறுப்பு. நீங்கள் தான் இடித்து கட்டணும். இன்னும் உங்கள் ஆலயம் பழுது பார்க்காம அல்லது இன்னும் இடித்து பெருசாக கட்டாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லை. அவரை நினைங்க, விசுவாசத்தில் செய்ய ஆரம்பிங்க. இதெல்லாம் அதாவது இது தன்னால் நடக்க வேண்டிய காரியம். நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க அழைக்கப்படும். இது அவர் வேலை இவர் வேலை, அது உங்கள் வேலை. தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதுக்கு தான் அந்த ஊரில் உங்களை ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. யாரோ செய்வாங்கல்ல, நீங்கள் ஃபெய்த்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. அதுக்கு தான் இந்த விசுவாச பட்டியல். அவள் சொல்கிறல்ல, விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி அவள் கிரியையினாலே விசுவாசிக்கப்பட்டாள். கிரியை வருது, ஒரு நூலை போடுறார், சோப்பு நூல், ஒரு கிரியை. அவனுக்கு கூட தெரில ஆண்டவர் எவ்வளோ வல்லமை உள்ள உண்டு. அவள் தூரத்துலேருந்து கேள்விப்படுறார், உங்கள் ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர், எல்லாத்தையும் அடித்து போட்டார், எங்களையும் கொண்டுருவார். அந்த ஃபெய்த். அதனால் அந்த பில்டிங்கை கட்ட ஆண்டவரால் முடியும். தேவனாலே எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மைண்டு அப்படி மாற்றுங்க. நான் ஒத்தையில் தானே இருக்கேன், நாங்கள் 2 குடும்பம் தான் இருக்கோம். உங்கள் ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர், அதை முதல்ல நினைங்க. அடிக்கடி இதை நினைக்கணும். நம்முடைய பிரச்சனைகளை பெருசாக நினைக்கக்கூடாது. தேவன் சர்வவல்ல ஆண்டவர், அப்படி தான் அதை நடத்துகிறார். ஸோ இந்த சத்தியம் என்னென்னா, பிறருக்கு நாம் ஆசீர்வாதமாக மாற வேண்டும். அது மாத்திரமில்லை, உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இதை ஆரம்பிக்கும்போது ஒரு அக்னி ஆசிரங்கள் வரும் உங்களை நோக்கி. சக்கு 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 சக்குன்னு வரும். விமர்சனங்கள், புண்படக்கூடியது. இந்த நெகேமியாவுக்கு வந்த மாதிரி அந்த வேலையை விட்டுட்டு போகிற அளவுக்கு எல்லாம் செய்வாங்க. முட்டை கடிதம் போடுறது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் இந்த நல்ல ஆண்டவர்களை வந்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பிசாசினுடைய அக்னி ஆஸ்திரங்கள். அதுக்கு தான் அவர் எபேசியரில் எழுதும்போது சொல்லுவார், விசுவாசம் என்னும் கேடயம். எபேசியர் 6:16 இருக்கு. அது ஃபெய்த்தில் அப்படி நிற்கணும். தேவன் என்னோடு இருக்கிறார். தாவீது அதுக்கு தான் பழைய ஏற்பாடை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அடிக்காம பார்த்தீங்களா, என்மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் நான் பயப்படேன். அதான் விசுவாசம் என்னும் கேடகம். சிலுவையை சகித்து சிங்காசனம். அது அப்படிதான். நீங்கள் இந்த மாதிரி வரும்போதெல்லாம் அவங்களுடைய விசுவாசமே ஒளிஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்டு தாட்டு சொல்லணும். அப்படி கிடையாது. உங்களுக்காக ஒருத்தர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவர் நித்திய பிரதான ஆசாரியர். லூக்கா 22:32 அவர் சொல்லுவார், பேதரே நீ பேக் ஸ்லைடிங் ஆயிடுவா, அதுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படிலாம் அவர் சொல்லலை. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நாம் பார்த்து கொண்டிருப்பது விசுவாச பட்டியலின் பாடங்கள். பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே நடந்தது. நம்மளை விட அவர் பூரணமாக இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்போது நாம் சாதிக்க அழைக்கப்படுகிறோம். வெறுமனே இந்த மாதிரி நிகழ்ச்சி நம்மளை அப்படியே ஒரு மாதிரி ஆக்கக்கூடாது. இந்த செய்தியை கேட்ட பின்பு நாம் செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டும். விசுவாசம் என்னும் கேடகம், விமர்சனம் என்னும் அம்புகளுக்கு நாம் அப்படி தூக்கி நிறுத்திக்கிடும். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். இந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ கதையை பார்த்தீங்கன்னா, விசுவாசத்திலே தொட்டால் வல்லமை புறப்பட்டது. ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராஜெக்டையும் தொடர்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபெய்த் வேணும். அது ஒரு போராட்டம் தான். தீமோத்தேயில் எழுதுவார், 1 தீமோத்தேயு 6:12 சொல்லுவார், விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடும் பாரு. 2 தீமோத்தேயு 4:7 பார்த்தீங்கன்னா யூதா 3லையும் இருக்கும். விசுவாச போராட்டம் தான். ஆனால் அவர் தன்னை முடிக்கும்போது எப்படி எழுதுகிறார் 2 தீமோத்தேயுல, நல்ல போராட்டத்தை போராடினேன். ஸோ போராட்டமே அந்த விசுவாசத்தில் தான் இருக்குது. விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்கு ஒரு நீதியின் கிரீடம் தான் ஃபெய்த்து. நான் ஆண்டவருடைய பிள்ளை,
அந்த விசுவாசத்தை நம்ம எடுத்து குலைக்கவே முடியாது. ஏனென்றால் நாம் பேசுகிற வார்த்தையில் விசுவாசம் இருக்கும்போது அந்த வார்த்தை கிரியை செய்யும். ஸோ நாங்கள் பேசுகிறது விசுவாச வார்த்தை அப்படிங்கிறாரு. ரோமருக்கு அவர் எழுதும்போது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறான் அப்படின்ட்டு அவர் எழுதும்போது, ரோமர் 10:8 என்னவென்றால், இந்த வார்த்தை உனக்கு சபிமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிற இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராக இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவனவரை மரித்தோலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நம்பி பாருங்க, ஒரு நாள் உங்களுக்கு வெட்கம் கிடையாது. வேதம் சொல்லுது. ஸோ அந்த வார்த்தை விசுவாச வார்த்தை. ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிறது விசுவாசிக்கிற, அதாவது விசுவாசத்தின் ஆவியானவர். ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. ஸோ அதனால் இந்த வார்த்தை விசுவாசம், இன்னும் யாக்கோபு 5:15 பார்த்தீங்கன்னா, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஸோ விசுவாசத்தோடு நான் ஜெபம் பண்ணும்போது அல்லது நான் இதை கேட்கும்போது ஆண்டவர் இதை செய்வாருங்கிற ஃபெய்த் வரும்போது அங்கே டோட்டல் டெலிவரன்ஸ் வந்துடுது. நமக்கு பேரே விசுவாச வீட்டார் தான். கலாத்தியர் 6:10 படிக்கிறோம். ஸோ 2 கொரிந்தியர் 4:13 நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவருக்கு பேரே விசுவாசத்தின் ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவே நம்ம பார்க்குறோம். இப்போ பார்க்குறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். ஸோ ரட்சிக்கப்படணுமா, அதுக்கு அந்த ஃபெய்த் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு எனக்காக மரித்தார், உயிர்த்தார், திரும்ப வரப்போகிறார். ஸோ இது வந்து ஒரு பவர். த காஸ்பல் இஸ் த பவர் ஆஃப் காட். தேவ பலனாக இருக்கிறது விசுவாசிக்கிற நமக்கு தேவ பலன். ஸோ கலாத்தியரில் பவுல் எழுதுவார் 3:5, நீங்கள் எதனால் ஆவியை பெற்றீர்கள்? எப்படி உங்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது? விசுவாசத்தினால் தானே. ஸோ மிராக்கிள்னாலும் சரி, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். கைகளை வைப்பார்கள், சுகமாவார். அவ்வளோதான் போட்டு. ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. வசனத்தினாலும் அற்புதத்தினாலும் அவர் வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஸோ பிரியமானவர்களை, எந்த சூழலில் நம்ம பார்த்தாலும் வசனத்தை நாம் விசுவாசிக்கும் போது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் வருகிறது. எபிரேயர் ஐக்கியம் அப்படியே ஸ்டெப்பாக கொண்டு வந்து கிருபையை நீங்கள் பற்றி கொள்ளணும் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து செய்தது. கிருபை என்பது தேவன் உங்களுக்கு கிறிஸ்துவின் மூலம் செய்த ஒரு காரியம் கல்வாரியிலே. அதற்காக நான் சோம்பேறியாக இருக்க முடியாது. என்னிடத்திலே ஒரு பிரயாசம், ஒரு என் பங்கு ஒன்று இருக்குது. அதான் ஃபெய்த். நான் அதை விசுவாசத்தில் ரிசீவ் பண்ணும்போது என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் வருகிறது. பெரிய மாற்றங்கள். அதை விளங்கிக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் என் ஆவியிலே தேவ ஆவியானவர் இந்த தேவ வார்த்தைகளை போட்டு இந்த வசனத்துக்கு ஏற்றபடி என் மனதிலே எழுதுகிறார். நான் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிறேன். திரும்ப 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 உங்கள் மைண்டு மறுரூபமாகணும். இந்த மாதிரி வசனத்திலே நீங்கள் ஊறணும். விசுவாச கேடயம், விசுவாச வார்த்தை பேசுவதிலே கவனமாக இருக்க வேண்டும். எனவே தான் வீணாக நம்முடைய நாவை யூஸ் பண்ணுறதை நீங்கள் தவிர்க்கணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசாயா 53 அதிகாரத்தில் படிக்கணும். 3 இடத்துல இருக்குது. அவர் வாயை திறவாதிருந்தார். திறந்தால் அற்புதம் தான் நடக்கும், அதிசயம் தான் நடக்கும். அவரே சொல்லுவார், நான் வேண்டிக் கொண்டால் தூதர்கள் பட்டாலும் இறங்கும்பார். த பவர் ஆஃப் த வேர்டு. நமக்கும் அதே தான். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படி தான் இந்த பூமியில் நாமளும் இருக்கிறோம். என்னுடைய ஆவியிலே தேவ ஆவியானவர் இருக்கிறார். வார்த்தை குறித்து அவிசுவாசமாய் பேசுவதை தவிருங்கள். வசனத்தையே திங்க் பண்ணுங்கள், அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் இருக்க ஆசைப்படுங்க. அந்த ஆவியானவருடைய அந்த ஆன்லைன் ப்ராசஸ்லே இருக்க பாருங்கள். அந்நிய பாஷையிலே அந்த ஸ்பிரிட் ஆவியிலே நிறைந்திருங்க பாருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே அப்படி நிறைந்து வாசமாக இருப்பதாக. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் இருக்கும். 24 hours ஒரு காட்ஸ் ப்ரெசன்ஸில் நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீர்கள்.
நமக்கு முகவரியே தானே, பிரசன்னம் தானே, தேவ பிரசன்னம் தானே. யார்கிட்டயா பேசுனா அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. யார்கிட்டயாவது நீங்கள் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும்போது வியாதி வெளியே போகும். இப்படி செய்ய 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 உங்கள் லைஃபே டோட்டல் சேஞ்ச் ஆயிரும். இயேசு கிறிஸ்து அப்படி தான் இந்த பூமியில் இருந்தார். பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாளிலும் செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸோ அவரை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் விசுவாசத்தின் அளவு ஆண்டவரை அதிகரித்தபடினாலே நன்றி. வசனத்தின் மீது ஒரு மெய்யான பிடிப்பு இயேசுவின் நாமத்தில் உண்டானபடினாலே நன்றி. எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.